யோபு சரித்திரம் 23:8-10 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். இதோ நான் முன்னக போனாலும் அவர் இல்லை, அவர் இல்ல. பின்ன போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சூப்பர். பாருங்க, மறைஞ்சிக்கிறார் ஆண்டவர். இங்கிட்டு போனா மறைஞ்சிக்கிறார், அங்கிட்டு போனா மறைஞ்சிக்கிறார், அந்த சைடு போனா மறைஞ்சிக்கிறார். கடைசியில் யோபு சொல்றான், நான் என்னை சோதிக்கிறாரு, நான் என்னவா மாறுவேன்? நிஜமா பித்தளாயத்தெல்லாம் மாறிடாதீங்க. இப்போ பொண்ணா மாறுங்க, ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்குது. போடுவான் பாருங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு உயர்வு தங்கம். அது டெய்லி தாண்டா உயர்த்து இருக்கு, ஒரே நாளாக உயர்த்து. இதுதான் நமக்கு தெரிஞ்சதாச்சா, உயர்ந்துட்டே இருக்கும். திடீர்னு போடுவான், திடீர்னு தங்கத்தின் விலை சரிந்தது. எவ்வளோடான்னு பார்த்தா 50 ரூபா குறைஞ்சிருக்கும். போடுவான் அப்படித்தான், சரிந்தது. உங்களை பார்த்து கூட சொல்லுவான், அவங்க வாழ்க்கை சரிந்தது, அந்த குடும்பம் சரிந்தது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சறுக்கிறது என்னுடைய வேலை இல்லை, ஆண்டவர் என்னை உயர்த்துவது வேலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர். ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்களை அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஆண்டவர்கிட்ட வரவங்களாம் எப்படி இருக்காங்க? தரித்திரலாம் ஆண்டவர் மாற்றிக்கிட்டே இருந்தார்ல. குருடனை என்ன பண்ண ஆண்டவர் மாற்றினார்ல. அதுக்கப்புறம் செவிடர் என்ன செய்தார்? கேட்க வச்சார்ல. அப்புறம் லாசரு என்ன பண்ணார்? போதண்டா 4 நாள் இருந்ததே ஜாஸ்திடா உனக்கு அப்படின்ட்டாரு. நீ வந்துரு, வெளியே வந்துரு அப்படின்ட்டார். அது மாதிரி கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்க போகிறார். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும், எல்லாம் வரும். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் உங்கள் வேலை. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே. ஆமாம், பரவாயில்ல, ஆண்டவர் மாற்றிக்கொள்வார். கஷ்டம் தானே படுறேன், 25 வரட்டும். எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி? நான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் எதுக்கோ உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க. ஆமாம், நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சின்னதில் ஊழியம் செஞ்சேன். இடையெல்லாம் அப்புறம் வெளியே ஆண்டவர் விட்டு போயிட்டேன், 50 தூரம் போயிட்டேன். ஆனாலும் அந்த இடத்துல ஆஃபீஸில் உட்காந்து எல்லா புக்காக இருக்கும். இப்போலாம் வீடியோவில் பார்க்குறோம், ஃப்ரெண்ட் ஃபோனில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். அப்போல்லாம் புக்ஸ் தான். ரொனால்ட் பங்க் எழுதின புக்கை எடுத்து, இவ்வளோ பெரிய புக்காக இருக்கும், எடுத்து உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். அது படித்து முடிச்சேன்னா என்ன பண்ணுவேன், குட் மார்னிங் டு ஹோலி ஸ்பிரிட் பெனிஹின் எழுதின புத்தகம் இருக்கும், அதை எடுத்து படித்து கொண்டே இருப்பேன். புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்பப்போ படிச்சுட்டே இருப்பேன். எப்போவுமே என்னுடைய மேஜையில் இவ்வளோ புக்கு இருக்கும். படித்து முடிச்சுட்டு அடுத்த புக் வாங்குவேன். அப்படியே படிக்கிறப்ப தான் இந்த நரகத்தை பற்றி போட்ட ஒரு புக்கு வச்சு அதை படித்த உடனே தான் எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டோம். ஐயோ, நம்ம செத்து போனால் நரகத்தான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்தார். அவர்கிட்ட போய் உட்காந்துட்டேன், 1 வாரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டோட செய்தியை கேட்டேன், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தேன், எல்லாம் வந்தேன். ஆபிரகாமுடைய கதை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென். எல்லாருக்கும் என்ன ஆனானா? தகப்பனானார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை என்னவா மாத்தவர்? ஒரு பிள்ளை கூட வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி ஈசாக்க பலியிட போயிட்டார், கத்தியை ஓங்கிட்டார். அவன் சாக போகிறான், பலி செலுத்த போகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஆபிரகாம் நிறுத்து, பிள்ளையாண்டர் மேல் கையப்படாது. அவர் தான் சொன்னார். கொடுத்த உன்னையும் என்ன பண்ணிடு, பலி செலுத்தினார். அவர் பாவம் ஈசாக்க கூட்டிகிட்டு மோரியா மலை வரைக்கும் நடந்து போகிறார். கேட்குறான் பையன், அப்பா
நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு இல்லையே அப்படின்னதுக்கு அப்போ அவங்க அப்பாவோட மனசு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அவங்க அப்பாவோட மனசு எப்படி இருக்கு? 3 நாள் அவன் பேசவே இல்லை. அப்படியே ஆண்டவர் கேட்டார். இதில் தான் ஆண்டவர் இந்த இடத்துல அவனை நீதிமானுன்றார். எதில்? இந்த 4ஆம் அதிகாரத்தில் அடுத்த 18 படிங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்ம சொல்றோம், நம்ம நிறைய வேளையில இந்த வசனம் எடுத்து படிப்போம். என்ன படிப்போம்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அதாவது பேரண்ட் வேர்ஸ் அப்படின்னு இருக்கு. பேரண்ட் வேர்ஸ்னா பெற்றோர்கிட்ட, பேரண்ட்னா பெற்றோர். முத சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவர் முத என்ன சொன்னார்னா வெளிச்சம். ஆமாம், அந்த இடத்துல வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால வெளிச்சம் உண்டாக்குறது. அதுக்கப்புறம் இரவும் பகலும் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ்லாம் படைக்கிறாரு, பறவைகள். அது எங்கே படைக்கிறாரு? ஸோ தண்ணிக்குள்ளேயே படைச்சாரு. எங்கே அது இருக்கணுமோ அங்கே படைச்சாரு. மீன் எங்கே படைச்சாரு? ஆமாம், தண்ணிக்குள்ளே தான் படைச்சாரு. வேற எங்கே மண்ணில் படைச்சாரா? இல்லை. மிருகத்தை எங்கே படைச்சாரு? ஆமாம், எல்லாமே அதாவது இடத்துல அதாவது படிச்சிட்டாரு. எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டாரு. படைச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? ஆதாமா அதுக்கப்புறம் படைக்கிறார். ஆதாம படைச்ச என்ன பண்ண? எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்டா, நீ ஆண்டு கொள்ளுன்றார். இந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமாம், உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கப்படுற. இன்னைக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கினார், இன்னைக்கு தெரியாது. மீனை ஏன் உண்டாக்கினான் இன்னைக்கு தெரியாது. மிருகத்தை ஏன் உண்டாக்கினான் இன்னைக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கத்தர் வைத்திருக்கார். உங்களுக்கு வர கஷ்டங்கள் இன்னைக்கு தெரியாது. நாள் ஒன்று வரும்பொழுது கத்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:5-6 எடுத்து வாசிக்கலாம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஏன் மாத்துறாரு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆபிராம்ன்ற பேரு. ஆபிராம்னா தகப்பன் அர்த்தம், அப்பான்னு அர்த்தம். இந்த பேரை போய் ஏன் மாத்துறாரு? தெரியல, அன்னைக்கு தெரியல ஆபிரகாமுக்கு. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் உன்னை அப்படி மாத்துவேன். அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரை கூப்பிட்டு வந்து என்ன சொல்றாரு? உன் பேர் ஆபிராம் இல்லை, உன் பேர் ஆபிரகாம். அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன். அப்படின்னா முன்னாடி அவன் போறப்ப அப்பான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். அப்பா ஆபிரகாம். இப்போ என்ன பண்ணுச்சுன்னா ஆபிரகாம் மாறிடுச்சு. சரி, ஆபிரகாம் மாறிடுச்சுன்னா ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். நிறைய ராஜாக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேத்துக்கு ராஜா, ஜாதிகளின் தகப்பன். இப்போ எப்படின்னா சொல்கிறாங்கன்னா ஜாதிகளின் தகப்பன்றாரு. போகிறப்ப ஜாதிகளின் தகப்பன்றாங்க. எல்லா மக்கள்லாம் சொல்கிறாங்க, உங்கள் பேரை வச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? உங்கள் பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க. இப்படி இருக்கீங்களா? ஆமாம், உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் இருக்குன்னா என் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனால் இவனுக்கு என்ன பேர்னா ஜாதிகளின் தகப்பன். சொல்லுங்கள், ஆண்டவர் அப்படி தான் பேரை மாற்றினார். எதுக்குன்னு கேட்டாரா ஆபிரகாம்? சாரால் கன்சீவ் இருந்தாரா? சரி, கன்சீவ் இருந்தாலும் ஒரு பரவாயில்ல, ஒரு பிள்ளையை பற்றி ஏதாவது அப்படியே குழந்தைங்களாம் பிறக்கும் அப்படின்னு நினச்சாரா? இல்லை ஆனத பிள்ளைகளை எடுத்துக்கலாமா? இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிச்சிடணும். அது நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன நடக்கும். நீ போகிற இடமெல்லாம் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். நீ கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.
அப்படின்னா நிச்சயம் நடக்கும். அதை விசுவாசி. அதுக்கப்புறம் வந்த பிறகு அதுக்கு நன்றி சொல்லு. சொல்கிற வார்த்தை விசுவாசித்துருங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, என்னை பற்றி தான் சொல்லியிருக்கு, ஆகவே நான் அவரை விசுவாசிப்பேன். ஆமென். அவட வார்த்தையை விசுவாசி. சொன்ன உடனே ஆமாம் பைபிள், இது பைபிள் போட்டிருக்கு, யாருக்கோ போட்டிருக்கு, இது யாக்கோபுக்கு போட்டிருக்கோம், இல்லை யோவானுக்கு போட்டிருக்கோம், இல்லை பீட்டருக்கு போட்டிருக்கோம், இல்லை பவுலுக்கு போட்டிருக்கோம். அப்படி இல்லை, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைன்னு நினச்சி நீங்களும் நானும் அந்த வார்த்தையை சொல்ல 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 என்ன சொன்னீங்களோ அது நடக்கும். அப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன மக்கள் என்ன கூப்பிட்றாங்களா? ஆபிரகாம் ஆபிரகாம்னு கூப்பிட்றாங்க. ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன் என்று பெயர், ஃபாதர் ஆஃப் நேஷன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வச்சிருக்காரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லி 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 அந்த வார்த்தைக்குள்ள ஜீவனை கொடுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஆண்டோட வார்த்தையை சொல்லுவேன், அது நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்று சொல்லி உன் காதுகள் கேட்க, அவங்க சொல்லனாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, நீ உன் வாய்க்குள்ள சொல்லிக்கிட்டே இரு, நான் ஆபிரகாம், நான் ஆபிரகாம், நான் ஜாதிகளின் தகப்பன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்நாளிலே கொடுக்க ஆசைப்படுகிறதாகவே எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. எப்படி கூப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, ஆபிரகாம் கூப்பிடல, ஆபிரகாம் அப்படி கூப்பிட்டாங்க. ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளின் தகப்பன் என்று பெயர், ஆகவே ஆட்சிகளின் தந்தை என்று பெயர். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, 17ஆம் அதிகாரம் 15, 16, 17 எடுத்து வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். ஆமா பாருங்க, அவருக்கு பேரை மாத்திட்டு சாராளுக்கு பேரை மாத்திரானா பிரச்சனை ஆயிரும் குடும்பத்தில். இவன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஜாதிகளின் தகப்பன், இவளுக்கு பேர் சாராய். சாராய்னா என்ன அர்த்தம்னா வாக்குவாதம்னு அர்த்தம், சண்டைன்னு அர்த்தம், வாக்குவாதம். அடுத்த வசனம் படிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் பிளான் ஏ வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இது நடக்கலன்னா சரிவா அதை போயிடுவோம். இங்கே ஒன்றுமே நடக்கலை, இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தேன், எந்த அற்புதமும் நடக்கலை, ஆனால் இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம். அந்த மாதிரி ஆட்கள் சர்ச்சாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வரைக்கும்? 90 வயசு வரைக்கும் நீங்கள் மாற்றலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாராய்க்கு என்ன ஆண்டவர் பேர் வச்சால்னா சாராள்னு வச்சார். சாராள்னா பிரின்சஸ், என்னன்னா ராஜகுமாரி என்று அர்த்தம். சாரா என்று சொன்னால் பிரின்சஸ், ராஜகுமாரி பேர் ராஜகுமாரி. இப்போ ஆபிரகாம் எப்படி கூப்பிடுவார்? சாராள் எப்படி கூப்பிடுவார்? சாராள் என்ன அர்த்தம்? ராஜகுமாரி. ஆமாம், நீங்களும் நானும் அப்படித்தான், ராஜகுமாரி. உடனே சிரிக்கக்கூடாது. சிரிச்சான்ல இவன் எந்த வசனத்தில்? 16 நினைக்கிறேன்ல. ரொம்ப குப்புற விழுந்து நகைத்து. ஏன்னா இவ்வளோ வயசாச்சு, இனிமேலே எங்கடா பிறக்க போகுது? 100 வயசு, 100 + 90, இது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதுதான் பிரச்சனை, இது வந்துக்கிட்டே இருக்கும். 100, 90, எனக்கு 100, அவளுக்கு 90, எங்கே பிள்ளை பிறக்கும்? எப்படி பிள்ளை பிறக்கும்? ஏன் பிறக்காது? ஏதாவது கேள்வி கேட்டு அந்த ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். பேர் அர்த்தம் என்னன்னா, சாராய்க்கு சண்டை போடுறவள்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ராஜகுமாரியாய் ஆண்டவர் மாற்றினார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் சில காரியத்தை உங்களிடத்துலேருந்து ஆண்டவர் மாற்றுவார். ஆமாம், நல்லதாக போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி வந்துடுச்சு, பயப்படாதீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க, பரவாயில்ல அப்படின்ட்டுருங்க. நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க, தும்மல் வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். அவர் பரிகாரியான கர்த்தர். நல்லவன் குடும்பம் செழித்து வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் நான் நிறைய இடத்துல தோற்று போயிட்டேன், கவலைப்படாதீங்க,
அவர் யெகோவா நிஸ்ஸி. ஹல்லேலூயா. நல்லா தாங்க இருந்துச்சு, எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க, அவர் யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் விலகுவாங்க, சில பேர் விட்டு போவாங்க, சில ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகும். அதற்காக நீங்கள் ஆண்டவரை கோச்சிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். யோபு ஆண்டவர் அப்படி தான் டெஸ்ட் பண்ணார், எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆடு மாடு ஒட்டகங்க வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாமே போயிட்டாங்க. அது முடிவு அல்ல. ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணார்னா, யோபோட வாழ்க்கையை முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வதிப்பா. அதுதான் நம்ம தேவன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, டெஸ்டிங் பீரியடில் இருக்கீங்க, நீங்கள் கஷ்டமான பீரியடில் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஆமாம். நான் வருஷம் முடிய போது பாஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து? 15 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 15 நாள் இருக்குது, அது எப்படி போகுதா? அது வேற போட்டான் புயல், 5 புயல் வரும்னு போட்டானுங்க. அதில் 1 வந்துருச்சு, இன்னும் 4 இருக்குது, ரொம்ப பயங்கரமான வரும், பயங்கரமான காற்றடி 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு தெரில, சொல்கிறாங்க எல்லாம் திருப்பி மழை பயங்கரமாக பெய்ய போகுது. என்ன அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற ஜபத்தினால மாற்ற முடியுமா? முடியாதா? ஆமாம். எல்லாம் நம்ம பண்ணுற ஜபம்லாம் ஆண்டவர் மாற்றி அமைச்சு விடுவார். அந்த அது புயல் சின்ன உருவாகாத மாதிரி, குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகாதபடி கத்தரை ஸ்கேட்டர் பண்ணி போட்டுருவார், எல்லாத்தையும் பிரித்து தள்ளிடுவார். பிரியமான தேவ ஜனமே, உங்களால் ஜெயிக்க முடியும், உங்களால் ஹல்லேலூயா அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆமா. என்ன நினைக்கிறேன்னா, எங்களுக்கு 100 90, எனக்கு 100 அவளுக்கு 90. ஆனால் நகைக்க சிரிக்கிறான், இது எப்படியா நடக்கும், வேலையை பாரியா, சும்மா இங்கே வந்து கதையை விட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆண்டவர்கிட்ட பார்த்தான், ஆண்டவருக்கே இது பண்ண. ஆண்டவர் சொன்னார், உன் மூலியமாக தான் ஏன் சந்ததியே உருவாகும், இவன் உட்காந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். நடக்காது. நிச்சயமாகவே இப்படி செஞ்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. நடக்கும் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே 100 90 இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தன் இருதயத்தில் சொல்லிக்கணுமா, அவனே நினைக்கிறான், நீங்களும் நானும் உங்கள் இருதயத்தை நினைக்கணும், நான் ஒரு கோடீஸ்வரன். நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு தருவார். நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்காத ஆசீர்வாதம், வருகிற பணம், வராத பணம், ஆமென், வருகிற வேலை, உயர்ந்த இடத்துல வேலை, ஊரில் இல்லாமல் வெளியூரில் வேலை, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தமது வல்லமையும் தமது கிருபையும் தமது பிரசனத்தையும் உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ சனமே, பாசம் நமக்கு புரியாது. சில வேளையில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஏன் இப்படி சொல்கிறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் செய்கிறாரு என்று சொல்லி நமக்கு ஒரே மனதில் ஒரு காரியங்கள் மைண்டு யோசித்துட்டு கொண்டே இருக்கும். நம்ம நினைப்பதற்கும் வசனம் சொல்லுது, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக, சொல்லுங்களேன், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை தான் நமக்கு ஆண்டவர்னா உங்களை ரொம்ப ஹையாக நினைக்கிறார். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், இஸ்மவேல் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு ஈசாக்கு மூலமாக ஆசீர்வாதம் வரும் என்று அவன் சொல்லலை. அவன் யார் மூலமாக ஆசீர்வாதம் வரும்? இஸ்மவேல் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் திருவண்ணாமலையில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கும் பொழுதே நான் கார் வாங்கிட்டேன். நான் அதாவது 90 97 96 கார் வாங்கினேன். TN 25 51 23 அம்பாசிடர் காரு. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா காரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பழைய பல்சர் வாங்கினேன், பல்சர் பஜாஜில் இருக்குது பல்சர். அதுக்கப்புறம் டிவிஎஸ் விக்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கடைசியில் ஆண்டவராகிய தேவன் இப்போ நல்லா ஆண்டவர் காரை கொடுத்துருக்கார். எதுக்குன்னா அவரோட வேலையை செய்வதற்காக ஆண்டவர் காரை கொடுத்துருக்கார். சில காரியங்கள் தோணாது, சில காரியங்கள் தெரியாது. நான் காரில் போவேனா தெரியாது.
நான் ஊழியம் வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் போய் வேலை செஞ்சுட்டு வருவேன். எனக்கு ஜாப் டெபுடேஷன் போடுவாங்க, போவேன், அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், இது மாதிரி நிறைய இடத்துல, சேலம், எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். பட் நான் எந்தெந்த இடத்துல, நான் திண்டுக்கல், நான் எந்தெந்த இடத்துல போனனோ அன்றைக்கி எனக்கு தெரில நான் திருப்பி இந்த இடத்துல ஊழியக்காரனாக வருவேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எனக்கு உலகப்புறமான வேலையை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் என்னவானேன், ஊழியக்காரராக கடவுளுக்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் வேதனை, உங்கள் பாடுகள், உபத்திரவங்கள் இன்றைக்கி தெரியாது. நாள் ஒன்று வரும்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு இல்லை, வட்டி கட்டிகிட்டே இருக்கணும்னு இல்லை, இப்படியே பாடுகளுக்குள்ளே இருக்கணும்னு இல்லை, எப்போவுமே அழுது கொண்டே இருக்கணுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:10 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து என்ன பண்ணாலா? சில வேளையில் நீ பெரிய பணக்காரமாய ஒரு நாள், வாடா 10 ரூபாய்க்கே இங்கே வழி இல்லை, ஒரு சிங்கிள் டீக்கு வழி இல்லை. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் என்ன பண்ணாலா? 2 பேருமே நகைச்சாங்க. எங்கங்க நீதிமானு? நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆமா, பரவாயில்ல, அவ கரெக்டா சொல்லிட்டா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இன்பம் உண்டாகுமா, நான் என்னவா இருக்கேன், கிழவின்னு சொல்லிட்டா. ஆனா ஆபிரகாம் கிழவன் சொன்னாளா? என்னன்னு சொன்னா? இல்ல 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 என் என்ன சொன்ன? என் நீங்க யாராவது உங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்கீங்களா? ஆண்டவர், இங்க வாடா, இங்க போடா, இங்க வா, அது வந்திருக்கு. எது அது? ஆனா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் முதிர் வயதாளர், அவனை கரெக்டாக சொல்கிறான். நான் கிளவி ஆயிட்டேன், அவனும் கிளவன்னு சொல்லலாம். அப்படி சொல்லவ என் ஆண்டவன் எப்படி இருக்கான்னா டீசெண்டாக சொல்கிறான், முதிர்ந்த வயது உள்ளவனாக இருக்கான். எனக்கு இன்பம் உண்டாகுமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டார். ஆகவே பிரியமான தேவச்சனை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போச்சோ அது ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். கொடுத்தாரா இல்லையா? அவன் சொல்லுவான் எனக்கு 100, எனக்கு 90. அவன் சொல்லுவான் நான் கிளவியாமா, அவர் முதிர் வயதானா. ஆனாலும் கர்த்தர் அதை பார்க்கறதில்ல. ஆண்டவர் பார்க்கறதில்ல. என்னன்னா உங்களை குறித்து ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் ஆலோசித்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை பிசினஸ் டவுனா போகலாம், உங்க பிசினஸை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்க வேலை டவுனா போகலாம், கர்த்தர் உங்க வேலையை திருப்பி ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னுமாய் அதிகமாக ஆஸ்வதிக்க போகிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. சபை, இந்த சபை திருச்சபை வளரும், நாளுக்கு நாள் வளரும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:13 பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாருங்க, அவரே சொல்றாரு. நீ ஏன் அப்படி சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த வருஷத்துக்குள்ள அவங்க முடிவுக்குள்ளே கர்த்தரால் உங்களுக்கு என்னென்ன காரியம் வரணும் அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். வசனத்தை கேட்டோம், ஆமென் சொன்னால் கை தட்டினோம், பாடினோம், எந்திரிச்சோம், நின்னோம், உக்காந்தோம். தாவீதை நாளுக்கு நாள் உயர்த்தின அதே ஆண்டவர் கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன், கர்த்தர் உங்களையே நீ ஆசீர்வதிக்கிறார். அது எப்படி ஆகும்? மரியாதை சொன்னா இங்கே இவ்வளோ சொல்கிறான். எப்படி ஆகும் ஆண்டவரே? நான் கிழவனாக இருக்கேன், நான் கிழவியாக இருக்கேன், அவர் வயது சென்றதாக இருக்கார், இது எப்படி ஆகும்? ஆனால் தேவனால் கூடாத காரியம்
ஒன்று. எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, நீ எப்படி கொண்டு போகிறீங்க, என்ன புரியல. இந்த வருஷம் எப்படியோ ஆரம்பிச்சிச்சு, எப்படியோ முடிச்சு. நான் நினச்சது ஒன்று கூட நடக்கலை. கவலைப்படாதீங்க, 25 நடக்கும், நாளைக்கு நடக்கும், இன்றைக்கு நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் எல்லா ஆசீர்வாதங்களும் வீட்டில் வந்து கதவை தட்டும். ஹல்லேலூயா. இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, செங்கடலை 2ஆக பிளந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், எரிகோ மதில் என்ன வந்துச்சு, இடிந்து விழுந்தது. யாரும் போய் கடப்பாறை வச்சு குத்திட்டு இல்லை, யாரும் போய் புல்டோசர் வச்சு அடிச்சிட்டு இருக்கல. அதை துதிச்சாங்க, அது விழ ஆரம்பிச்சு. அஸ்திபாரம் அசையும், சங்கிலிகள் கலண்டு போகும், கதவுகள் திறக்கும். ஆமே. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டு கதவு திறக்க போகிறது. நான் சொல்ற கதவு ஆவிக்குரிய கதவு. ஆமேன். ஆவிக்குரிய நிறைய கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க எண்ணத்துல, உங்க சிந்தனையில் நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போகிறது. என்னன்னா, ஆவியானவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் படி நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அது வரத்துக்கு முன்னாடி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தர் 2 விதமான ப்ராமிஸை அவனுக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 17:6-7 அதை எடுத்து வாசிக்கலாம். 2 ப்ராமிஸ் கொடுக்கிறார். படிச்சு பார்க்கலாம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 2 விதமான ஆசீர்வாதங்கள். ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்புறம் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 8ஆம் வசனம். நீ பரதேசியாய் தங்கியிருந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமா, நீ பரதேசியா தங்க. எப்படி இருக்கானா, பரதேசியா இருக்கான், அவன் ஊர் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியா தங்கி இருக்கிற இந்த கானான் சொன்னா பயங்கரமான ஆசீர்வாதம் உள்ள இடம். அந்த கானான்ல ஒரு 2 பிளாட் உனக்கு போட்டு தரேன், நீனும் ஐசக்கும் இருந்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? 5000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டு, 2400 போட்டு தரேன், கானானில் போய் உக்காந்திக்கோ அப்படின்னாரா? சரி பரவாயில்ல, இன்னொன்று போட்டு தரேன், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டாக தரேன் அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன பண்ணுவேன், அந்த தேசத்தையே தரேன்றாரு. உங்களுக்கு தேசத்தை ஆண்டவர் தரேன்றாரு. விசுவாசத்தை நம்பிக்கோங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஆண்டவராக தேவன் நீ பரதேச தங்கி இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அந்த தேசத்தை உனக்கு நான் தரேன். நம்புறீங்களா? சில பேருக்கு நம்ப முடியாதுங்க. அதெல்லாம் எப்படி வாங்க முடியும், அவங்களாம் பணக்காரங்கப்பா, அவங்க தான் வாங்க முடியாது, நீங்க தான் பணக்காரங்க. ஆமென். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். நம்ம உண்மையான தேவனை ஆராதி கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியமா இருக்கார் உங்களோடு கூட. ஆகவே இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியல? ஆபிரகாமுக்கு தெரியல. அவர் ஏதோ சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா பேர் வச்சதுக்கு என்னத்துக்கு அடையாளம்னா, இந்த தேசத்தில் அவ்வளோ மக்கள் வரப்போகிறாங்க. அவ்வளோ மக்களுக்கும் இன்னைக்கும் நமக்கும் புரட்சியாக இருக்க ஜென்டைல்ஸாக நமக்கும் யார் தான் தகப்பன்? ஆபிரகாம். அன்னைக்கு வச்சப்ப தெரியல, ஆனால் இன்னைக்கு தெரியுது, ஆபிரகாம் தான் தகப்பன். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியல, ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார், அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சாராளுக்கு அன்னைக்கு தெரியல, சாராயின்னு வச்சுட்டு போயிருக்கலாம், சண்டை போட்டே இருக்கணும்டா அப்படின்னு நினச்சிருந்துருப்பான். இல்லை, நீ சண்டை போட்டு இருக்கக்கூடாது, நீ சாராள், நீ ராஜகுமாரி. ஆமென். நீ யாராவது பார்த்து சொல்லியிருக்கீங்களா நீ ராஜகுமாரின்னு? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே விட மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணவர், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரதேசியா தங்கியிருந்த இடத்த ஆண்டவராகிய தேவன் உனக்கு
தருவார். 4ஆம் அதிகாரம் கடைசியில் பகுதி படிச்சு பாருங்க, 4:17. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு என்ன வச்சு? நீதியாங்கச்சு. என்னன்னா தகப்பன்றார். எப்படி நம்ப முடியும்? அதை ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை, அது எப்படி ஜாதிகளின் முடியும்? அதுதான் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் ரெல்மில் நடக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமே. அதை அவன் நினச்சி என்ன பண்ண? ஆண்டவரை முறுமுறுக்கல. என்ன ஆண்டவர், ஒரே பிள்ளை, ஒரு பிள்ளை கூட கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அதையும் என்ன பண்ணுவீங்க? பலி செலுத்த கூட்டு போயிட்டீங்க. அப்பெல்லாம் அவர் கேட்கல. அவன் சொன்னதை ஆண்டவர் அப்படியே செஞ்சான். அப்படியே செஞ்சுட்டே இருந்தான் ஆபிரகாம். அதனால தான் அவன் ஜாதிகளின் தகப்பனானான். அதனால தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அவனை என்ன ஆக்கினார்? நீதிமானாக்கினார். இந்த இடத்துல ஆண்டவர் நீதிமானாக்குறார். இந்த இடத்துல உங்களை என்னை ஆண்டவர் நீதிமானாக்க போகிறார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவச்சரமே, ஃபெய்த் நீடு நோ அண்டர்ஸ்டாண்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு தெரியாது, கள்ளக்குறிச்சிக்கு நான் ஏன் வந்தேன் தெரியாது, அன்னைக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரியுது. அன்னைக்கு நான் அங்கே இருந்தனால தான் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்படி இங்கே இருந்தால் எனக்கு திருநெல்வேலியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பாதோட வீடு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த சைடில் சாத்தாங்குளம், நாசரேத்து, திசையம் விலை, இந்த வீட்டுலாம் போகிறப்ப, நான் கேம்ப் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் திட்டி இந்த இந்த லாரியை தூக்கிட்டு வந்துடணும், அந்த வண்டியை தூக்கிட்டு வந்துடணும் வேகமாக போவேன். போய் வாசலில் போய் நிற்பேன். பார்த்தா எல்லாம் ஜோம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ரட்சிப்புல இல்லை. என்னடா அது வம்பாச்சு, இப்படி உங்களை போய் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன். அதனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிற பகுதி நமக்கு தெரியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எபிரேயர்கள் நிருபம் 11:7 எடுத்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு வார்த்தையும் சூப்பரா இருக்கும் பாருங்க. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, அப்புறம் பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அவன் விசுவாசத்தினாலே அவன் மழையை பார்த்தானா? நம்ம பார்த்துருக்கோம் மழைய, பேய் மழைன்றாங்க. அப்புறமே என்ன பண்ணுவாங்க? தூறுதுன்பாங்க, அப்புறம் அடிச்சு பெய்யுதுன்பாங்க. நம்ம மழையெல்லாம் பார்த்துருக்கோம். அவன் காலத்தில் மழையெல்லாம் இல்லை, வெறும் பனி தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையை பார்க்கறதுக்கு முன்னாடியே பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். ஆமேன். நோவா என்ன பண்ணான்? மாடல் பார்த்தானா? மழையை பார்த்தானா? எப்படி தான் மழை வரும், சும்மா வந்துட்டு போகும் மழை அப்படின்னு நினச்சானா? 40 நாள் இரவும் பகலும் பயங்கரமான மழை பெய்யும். மதகுகள்லாம் திறக்கப்படும், பூமியில் இருக்க மதகுகள்லாம் திறக்கப்படும். அப்படிலாம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். யாரு? நோவா பார்க்க ஆரம்பிச்சான். 11:18 முடிக்க போறேன். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்துல ஈசாக்கு வரும் காரியங்களை, என்ன காரியங்கள் சொல்லுங்க? வரும் காரியங்கள் சொல்லுங்க. வரும் காரியங்களை குறித்து யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதித்தான். எனக்கு ஆசீர்வாதம் வேணும். வரும் காரியங்கள் சொல்லுங்க. வரும் காரியங்கள் 2025 வரும் காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை 24 ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா நான் சொல்கிறேன், கர்த்தர் 25 ஆண்டோட வார்த்தையை சொல்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ரோமர் 4:21 எடுத்து வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நீங்க முழு நிச்சயமா நம்பணும்? தேவனை மகிமைப்படுத்தி அப்புறம் விசுவாசத்தில் வல்லவனானான். என்னவானா? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஜெபிச்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இந்த கையில் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. நரம்பு போய் எலும்பு மாட்டிக்கிட்டு வலி, பயங்கரமான வலி. பைக்கில் தான் போவேன். இப்போ எல்லா இடத்துக்கும் பைக்கில் போவேன். இந்த பைக்கை அப்படி ஸ்டார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துக்குவேன். இந்த ஒரு கையில் அப்படியே போயிட்டே இருந்தேன். எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். டாக்டர் சந்திரசேகர் நியூராலஜிஸ்ட், டாக்டர் ஆனந்த், அப்புறம் டாக்டர் நரசிம்மராவ், அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இந்த தடவை ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வருது? 6 மாதம் நான் வீட்டில் படுத்து கிடக்கணும். ஆண்டவர் எனக்கு வேணாம். அதை நினச்சேன். ஆண்டவர் அன்றைக்கி அற்புதம் செஞ்சிங்கல்ல, அன்றைக்கி எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கள, இந்த இதய துடிப்பை ஆண்டவரை ஆஸ்வதித்தீங்களே, ரத்த ஃப்ளோவை கத்தரை ஆஸ்வதித்தீங்களே. அது என்னுடைய ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த பிளட்டு போகாமல் அடைக்கப்பட்டிருக்கும். போகிறதுக்கு இடம் இல்லை, ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அதே ஒரு ரூட்டு போட்டிருக்கு. இந்த ஹார்ட்டுக்குள்ளே அதே ஒரு வழியாக அமைச்சு டைரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி பைபாஸ் போட்டு அப்படியே பைபாஸ் பண்ண மாதிரி அப்படியே ஒரு வழியில் அந்த பிளட்டு பாஸ் ஆகும்படி கத்தர் கிருபை பாருங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன்னா செத்து போயிடுவேன். இதெல்லாம் நான் பார்த்தேன்னா நான் பார்க்காம இருந்த எனக்கு ஆண்டவராக இதை அற்புதத்தை செய்தான். இயேசுவை நம்புவருக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார். என் ஆண்டவர் நம்புவருக்கு உங்கள் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் இல்லம் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிப்பார். பிரியமான தேவ ஜனமே, KFC எத்தனை பேருக்கு தெரியும்? KFC அது எத்தனை வயசுல ஆரம்பிச்சார் தெரியுமா? 60 வயசுல ஆரம்பிச்சார். எத்தனை வயசுல? 60 வயசுல தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஆச்சி மசாலா இருக்குது இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க கைக்கு தூக்கல. ஆமாம், ஆச்சி மசாலா. ஐசக், அவர் பேர் ஐசக். அவர் எத்தனை வயசுல ஆரம்பிச்சார் தெரியுமா? 40 வயசுல ஆரம்பிச்சார். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கார். நீங்க எந்த வயதுல ஆனாலும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கும். தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்கும். தேவனுடைய காரியம் உங்களுக்குள்ள இருக்கும். தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்கும். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வாதத்தை ஆறுகிறார். பயப்படாதீங்க. வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நடக்கல. இனிமேல் தான் ஆரம்பமே. ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நாள் நான் பட்ட பாடு, இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் மாற்றிப்பட போகிறார். நான் முழு நிச்சயமாய் நம்பி சொல்லுங்க. நான் முழு நிச்சயமாய் நம்பி சொல்லுங்க. நான் முழு நிச்சயமாய் நம்பி சொல்லுங்க. நீங்க முழு நிச்சயமாய் நம்பி சொன்னீங்கன்னா அது நடக்கும். இந்த வாரத்தில் நடக்கும். 25 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய மகிமையின் கரம் கடந்து வரப்போகிறது. அற்புதம் செய்கிற இயேசு நம் மத்தியில இருக்கிறார். தேவ நாம மகிமைப்பட போகிறது. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, தேசத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, glory. நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தின் மைய பகுதியில் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பித்து கொடுத்த தயவிற்காக நமக்கு நன்றி. இந்த ஆராதனையை தேவன் நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்களே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செய்ததை சிந்திக்க வைத்தீங்க சுவாமி. நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்ற வார்த்தைப்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தை நிர்ணயித்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தின் வழியாக நாங்கள் கடந்து வரும்போது அதில் கடினமான பாதைகளாக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் எங்களை தூக்கி சுமந்து இலகுவாக்கி இம்மட்டுமாக அந்த வருஷத்தில் நீங்கள் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீங்கள் கொடுத்த சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாளை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நல்ல முறையில் நடத்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதில் ஈடுபட்டு செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் யோசித்த புத்தி ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. எங்கள் தேவன் சகலத்தையும் ஆண்டவரே எங்களை நன்மைக்கு எதுவாக நடத்தி கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய திருக்கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி, ஆமென். ஜெப தேவைக்கு
9894913619. எல்லாரும்